viewers, now Dr. Chef VK. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா chicken with honey and ginger. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு grill chicken மாதிரி பண்ணி அதுல ஒரு சாசியான டெக்ஸ்சர் கொடுக்க போறோம். அது வந்து கான்டினென்டல் ஸ்டைல்ல ஒரு அருமையான ஒரு ரெசிபி பண்ண போறேன். நான் எப்படி பண்றேன்னு நீங்க பாருங்க. இப்போ வந்து நான் வந்து I'm going to use the marination. நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்றேன். Marination. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா I'm adding little bit of soy sauce. Next வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா oil add பண்றேன். Honey chicken நால honey is a very important ingredient in the recipe la. So tomato sauce, adding julienne of ginger, adding salt, adding pepper powder. So salt to taste, pepper powder வந்து பாத்தீங்கன்னா அந்த spiciness அந்த காரத்துக்கு. We are doing continental nala salt and pepper is very important. Continental we don't use chili powder adala use panna mudiyadhu. Pinch of parsley use பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த marination வந்து பாத்தீங்கன்னா I'm just mixing it well. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த chicken வந்து நம்ம ஆட் பண்றோம். இது வந்து நம்ம வந்து panல வந்து grill பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து I am going to இத வந்து நல்லா grill பண்ணனும். நல்லா marinate ஆயிருக்கு. So now we are doing honey with ginger sauce. Now வந்து பாத்தீங்கன்னா adding tomato sauce, lemon juice, soy sauce, pepper powder, salt. Salt பாத்தீங்கன்னா இந்த சாஸ்க்கு என்ன தேவையோ அந்த salt மட்டும் ஆட் பண்ண போறோம். Very gently. கொஞ்சம் I'm adding oil. I'm adding honey. It's a very important ingredient in the honey chicken ku. Adding a little bit of drops of corn flour for the thickening. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த honey sauce வந்து ரெடி ஆயிடுச்சு. செம டெம்ப்டிங்கா இருக்கு. அந்த grill chickenக்கும் அந்த honey sauceம் பாத்தீங்கன்னா சரியான காம்பினேஷன். honey chicken with ginger வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு garnish வந்து பாத்தீங்கன்னா grated ginger தான் நான் ஆட் பண்றேன். Garnishing with some you can use parsley இல்லனா you can use some coriander. That's not optional, use பண்ணிக்கலாம். Sprig of cilantro. So இது பார்க்கிறதுக்கு செம டெம்ப்டிங்கா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு. வீட் வந்து பாத்தீங்கன்னா செமையா குக் ஆயிருக்கு. சிக்கனுக்கான ஃபீல் இருக்கு. இந்த உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் பயங்கரமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட சாப்பிடும். இந்த மாதிரினே சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from Dr. Chef VK.